சாட்சியம் சொல்லும் போதே வந்துங்க, நம்ம எப்படி அந்த சாட்சியத்த கோர்ட் ஏத்துக்குது, இல்ல எதிர் வக்கீல்கள் பாக்குறாங்க அப்படின்னா, சாட்சியோட உடல் மொழிய வச்சு. வெறும் சாட்சியத்த வச்சு இல்ல. அது அது ஒரு பெரிய எவிடன்ஸ் ஆக்ட்ங்கிறது ஒரு பெரிய கடல்ங்க அது. அதுல ஒரு சாட்சியம் சொல்லும்போது, அவர் பொய் சொல்றாரா இல்லையாங்கிறத உடல் மொழி, அவரோட முகத்தோற்றம், குரல் நடுக்கம், பெரிய சயன்ஸ் அது. நேர்ல தான் வரணும் ஆக்சுவலா. அப்பதான் நம்ம கிராஸ் பண்ண முடியும். ஒரு குறுக்கு விசாரணை எப்படி பண்றது அப்போ? குறுக்கு விசாரணை பண்ணும்போது அதெல்லாம் யோசிச்சு தான் குறுக்கு விசாரணை பண்ணணும். அதுபோக முன்னாடி எல்லாம் நாங்க பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, உடனே குறுக்கு விசாரணை பண்ண மாட்டோம். விட்டுருவோம் சாட்சிய. ஒரு சும்மா 2 கேள்விய கேட்டுட்டு விட்டுறது. சாட்சி வெளியில போவாரு. வெளியில போய் எங்கேயாவது டீ குடிச்சிட்டு இருக்கும்போது, அவர் கூட வந்தவர்ட்ட அவர் ஏதாவது பெருமையா பேசுவாரு. நான் பெரிய வக்கீல்னாங்க. வக்கீலுக்கே தண்ணி காட்டிட்டேன். நான் சொன்னத அப்படியே அவர் நம்பிட்டாங்க. அது நடந்ததே வேறங்க. அப்படின்னு எதையாவது ஒண்ணு உளறிடுவாரு.